வணக்கம் நண்பர்களே. அதாவது சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று இந்த வீடியோவில் தொடர்ந்து இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம். புதிய பார்வையாளர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் தலையெழுத்தை மாற்றும் விதமாக கார்த்திகேயன் அவர்கள் இறுதி தீர்ப்பு வழங்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் நேற்று முன்தினம் அவர்களின் வழக்கு நடைபெற்று இரு நீதிபதிகளும் மாறுபட்ட கருத்துக்களை பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்திங்கன்னா தற்பொழுது 3வது நீதிபதிகளை நியமித்து இறுதி தீர்ப்பு வழங்குவதற்கு, அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷர் மேத்தா அவர்கள் நேற்று மாலை பார்த்திங்கன்னா முழுவதுமே செந்தில் பாலாஜியின் வழக்கை பற்றி அனைத்து விதமான ஆதாரங்களையும் அனைத்தையும் சப்மிட் செய்து விட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களின் மனு தள்ளுபடி செய்யப்படும், நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும், உடனடியாக காவேரி மருத்துவமனையிலிருந்து சிறை மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனை அறிந்த செந்தில் பாலாஜியின் மனைவி அவர்கள் நீதிமன்ற வாசலில் கண்ணீருடன் நிற்பதாக இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 3 கோடி செலவு செய்துள்ளதாகவும் வழக்கறிஞருக்கு தகவல்கள் கிடைக்க உள்ளது. ஸோ இந்த சூழ்நிலையில்தான் பல கோடி செலவுகள் செய்தாலும் கணவரை காப்பாற்ற முடியவில்லை என்ற சோகத்தில் நீதிமன்ற வாசலில் கண்ணீருடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ மேலும் தப்பு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டும், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழியை ஏற்ப இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் நிலைமை இந்தியா முழுவதும் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் செய்த ஊழலுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்று அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜியின் அவர்களை காணவில்லை என்று ஆட்கொணர்வு மனு தொடர்ந்து மேகலா அவர்கள் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அவர்கள் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை, 3 முறை சம்மன் அனுப்பிவிட்டார்கள் அமலாக்கத்துறை. ஆனால் எதற்காக ஆட்கொணர்வு மனு தொடங்கவில்லை? திமுகவின் சதித்திட்டம்தான் இது என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷர் மேத்தா அவர்கள் நீதிபதிகளிடம் கூறியிருக்கிறார். தற்பொழுது மேலும் ஒரு ஆதாரமாக நீதிபதி கார்த்திகேயன் அவர்களிடம் சென்றுள்ளதாக. நிச்சயம் இந்த இறுதி தீர்ப்பு முழுமையாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகின்றன. உதாரணத்துக்கு அண்ணாமலை அவர்கள் கூறியது என்னவென்றால், பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இதனால் யாருக்கு லாபம் அடைந்தார்? முதலில் ஸ்டாலின் குடும்பம், கோபாலபுர கொள்ளையர்கள் குடும்பம் லாபம் அடைந்தார்கள். தமிழகத்தில் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீதிமன்றத்தின் எதிர்த்தீர்ப்பு முன்பாகவே வெளிவந்ததால் தற்பொழுது நீதிமன்ற வாசலில் கண்ணீருடன் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் 3 கோடி ரூபாய் இழந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டால் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாகுவார்கள்? திமுக தான், முதல்வர் ஸ்டாலின் தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறார்கள். ஸ்டாலினின் பதவி பறிக்க வேண்டும் என்றும் ஆளுநருக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார் அண்ணாமலை அவர்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.